பதவிதான் முக்கியம், பவிசுதான் முக்கியம், பாதுகாப்பு தான் முக்கியம் என்றால் நாளைக்கே பிஜேபியோடு போய் சேர்ந்து கொள்ளலாமே. அது ஒன்றும் பெரிய கம்பசித்திரம் இல்லையே. போலீஸ் நமக்கு ஆதரவாக இருக்க வேண்டும், நாம் கேட்கும் போதெல்லாம் அனுமதி தர வேண்டும், நாம் பண்ணுகிற பஞ்சாயத்துக்கெல்லாம் துணையாக இருக்க வேண்டும் என்றால் ஆளுங்கட்சியான எடப்பாடி அவர்களோடு போய் நாம் கைகோர்த்துக் கொள்ளலாமே. அது ஒன்றும் பெரிய கம்பசித்திரம் இல்லையே. அதற்கு தனி முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. சந்தர்ப்பவாதம் தான், பிழைப்புவாதம் தான் நம்முடைய நோக்கம் என்று சொன்னால் எப்போதும் ஆளுங்கட்சி பக்கமே இருந்து கொள்ளலாம். ஆனால் நாம் அந்த முடிவை எடுக்கவில்லை, அப்படி ஒருபோதும் எடுக்க மாட்டோம். ஏன் ராகுல் காந்தி அவர்களை போய் நாம் டெல்லியிலே சந்திக்கிறோம்? எக்காரணத்தை முன்னிட்டும் மீண்டும் மோடி பிரதமராகிவிடக் கூடாது. எக்காரணத்தை முன்னிட்டும் மீண்டும் சனாதன பயங்கரவாதிகளின் கைகளில் ஆட்சி அதிகாரம் வந்துவிடக் கூடாது. இதுதான் நமக்கு கவலை. இன்னும் சில மாதங்களில் தேர்தல் வரப்போகிறது, போய் சிதம்பரத்திலே பணியாற்ற வேண்டும் என்று அல்லவா நான் எண்ணி இருக்க வேண்டும். நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. நான் போட்டியிட போகிற தொகுதி சிதம்பரம் தானே. எனவே சிதம்பரத்தில் சுற்றி சுற்றி வந்து பொதுக்கூட்டங்களை நடத்துவோம், மக்களை போய் சந்திப்போம் என்றல்லவா நான் வேலை செய்ய வேண்டும். நான் புதுதில்லிக்கு ஓடி ஓடி போய் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசிவிட்டு வருகிறோம் என்று சொன்னால் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும்.